ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற எல்லாமும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதனால் பெற்றுக்கொண்டவற்றிற்கு நன்றியாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவில் மிக பிரியமானவர்களே, பொது காலம் 12வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமையெல்லாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்படுவது முதல் வாசகமாக தொடக்க நூலில் இருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தி நூலிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் பிள்ளை பேரை கொடுக்கவில்லை என்று சாரா வருத்தப்படுகிறார். ஆனால் காலங்கள் ஓடுவதால் சாரா எகிப்திய பணிப்பெண்ணான தன்னுடைய பணிப்பெண் ஆகாரை ஆபிரகாம் கொடுக்கிறார். என் பணிப்பெண் வழியாக எனக்கு குழந்தை பெற்றுக் கொடும் என்று. ஆனால் ஆண்டவர் சொன்னது ஆபிரகாமுக்கு நினைவிருக்கிறது. உனக்கு ஒரு வாரிசை நான் கொடுப்பேன். உன்னுடைய இனம் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல்களைப் போலவும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக்கெடுத்து ஓடும் என்று ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதை மனதில் அவர் கொண்டிருக்கிறார். சாராவிடம் அதை அவர் சொல்லவில்லை. ஆனாலும் சாரா வருத்தப்படுகிறார். ஆகாரின் வழியாக ஆபிரகாம் குழந்தை பெறுவதற்காக இருவரும் இணைகிறார்கள். ஆகார் கருவுறுகிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு அடிமை பெண்ணுக்கு கொடுத்த அந்த வாழ்வை இவர் ஏளனமாக பார்க்க ஆரம்பிக்கிறார். சாராவை ஆகார் ஏளனமாக பார்க்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சாராவுக்கு. ஆனாலும் சாரா ஆபிரகாமிடம் சொல்லுகிறார். ஆபிரகாம் பொறுத்திருக்க சொல்கிறார். உனது அடிமை எது வேணாலும் செய்ய என்று. ஆனால் சாரால் அவளை துன்பப்படுத்த ஆரம்பித்ததால் தப்பித்து ஓடுகிறான். ஆண்டவர் அவரை ஆட்கொள்கிறார். நீ உன்னுடைய எஜமானியிடமே திரும்பி செல், அவளுக்கு நீ பணிந்து நட என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் தூதர் வழியாக ஆகாருக்கும் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். உன்னுடைய இனத்தையும் நான் பெரிய இனமாக மாற்றுவேன். உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவனுக்கு இஸ்மாயில் என்று பெயரிடு. அவன் காட்டு கழுதையை போல வாழ்வான். அனைவரோடும் சண்டையிடுவான். எல்லாருக்கும் எதிராக இருப்பான். தன்னுடைய உறவினரோடு எதிரியாக இருப்பான் என்று சொல்லி ஆகாரை அனுப்பி விடுகிறான். ஆண்டவர் ஆகார் வழியாக ஒரு குழந்தை பிறக்க செய்தார். அது இஸ்மாயில் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அது உரிமை பேரான பிள்ளை இல்லை. சாரால் வழியாக பெறப்போவதே உரிமை பேரான பிள்ளை என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். ஆக ஆண்டவர் நமக்கு கொடுப்பவை அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதற்கு நன்றியோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். பெற்றுக்கொண்ட பிறகு நாம் புத்தியை மாற்றிக்கொள்வது கடவுளுக்கும் நமக்கும் செய்கின்ற துரோகமாகும். இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாகவும் அதே செய்திகள் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பாறை மீது வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாகிறோமா அல்லது மணல் மீது வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாகிறோமா என்கின்ற 2 கேள்வியை நாம் முன்வைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் தான் தோன்றித்தனமாக வாழ்பவர்கள் மணல் மீது வீடு கட்டிய அறிவியல்களுக்கு ஒப்பாவார்கள். இப்பொழுது பதில் நமக்கே தெரியும், நம்முடைய வீடு எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று. ஏனென்றால் நமது நம்பிக்கை தான் நம்மை ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்கும். எவன் ஒருவன் தம்பட்டம் அடித்துக் கொண்டு தற்பெருமை பேசுகிறானோ அவன் ஆண்டவருடைய காரியங்களிலிருந்து விலகி நிற்கிறவன். இருப்பதை பகிர்ந்து கொடுத்து ஏழைக்காக வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்காக வாழ்கின்றவனே பாறையின் மீது வீடு கட்டியவனுக்கு ஒப்பாவான். நாம் பாறையின் மீது வீடு கட்ட கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏனென்றால் அழைப்பு அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கே கதவுகள் திறக்கப்படுகிறது. அதனால் அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள தேவையான ஆசிரியை கேட்டு மன்றாடுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.